நண்பர்களே, இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தனிமை. எனக்கு இதுக்கு தீர்வும் காண போகிறோம். எப்படி உங்களை சுற்றி ஆளுங்க இருக்கணுமா, உங்களை சுற்றி நண்பர்கள் இருக்கணுமா, அதுக்கான என்ன செய்தால் வரும் அப்படிங்கிறதுக்கான திருக்குறளோட விளக்கமும் கொடுக்க போகிறோம். இந்த தனிமை எங்களுக்குன்னு யாருமே இல்லை சார், 10 குழந்தைங்க, இந்த பாட்டு ஒரே 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 ஊரிலே ஒரே ஒரே ராஜா, ஒரே ஒரே ராஜா பெத்தா 9 பிள்ளை, அதில் ஒன்று கூட உருப்படி இல்லை. அட போங்கடா இந்த வளர்த்த நாய மேலுன்னு ஒரு முக்கியமான பாடல் வரிகள் இங்கே நினைவு ஊத்துறேன். பல பேர் சொல்லுவாங்க, உன்னை வளர்க்குறதுக்கு ஒரு பிள்ளையை பெற்றா கண்ணீர், தென்னையை பெற்றா இளநீர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, முதுமை அப்படின்னாலே ஒரு தனிமை தான். நம்மளை பார்த்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க. நமக்கு என்ன சொல்கிறது, நமக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கிளி ஜோஷியம் சொல்கிற மாதிரி நமக்கு உதவின்னு வந்தால் நம்ம நிறைய பேர் நம்ம போய் செய்வோம். நமக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தால் யாரும் வரமாட்டாங்கன்னு இந்த கையில் ஜோலி போட்டு இந்த கட்டை போட்டு சொல்கிறவங்கலாம் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் 4 பேருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு உதவின்னு இருந்தால் யாரும் வரமாட்டாங்க. இது எப்போவுமே இப்படி கொடுத்த கை தான், யார்ட்டையும் இப்படி வாங்கினதில்லை, என்னை சுற்றி யாருமே இல்லை, நாங்கள் தனிமையில் இருக்கிறோம், இந்த கடவுளே இல்லை, இந்த ஃபோட்டோலாம் நான் தூக்கி போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதற்கு திருக்குறள் கொடுக்கக்கூடிய விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்தலும் இன்சொலன் ஆற்றல் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும். நல்லா கவனிங்க, அடுக்கிய சுற்றத்தால். அடுக்கிய சுற்றத்தால் அப்படின்னா என்னன்னா, வெத்தலம் அடிக்கிற மாதிரி உங்களை சுத்தி உண்மையா உள்ளவங்க, நேசிக்கிறவங்க உங்களை சுத்தி இருப்பாங்க. உங்க பக்கத்துல யாருமே இல்லையா, இதை இப்படி எடுத்துக்கலாம். உங்க பக்கத்துல யாருமே இல்லையா, உங்களுக்கு அன்பு செலுத்த யாருமே இல்லையா, உங்களுக்காக ஒரு கூட்டம் இல்லையா, உங்களுக்கு அன்பு செய்ய யாருமே இல்லைன்னா இந்த 2 தவறுகளை நீங்க வாழ்க்கையில செஞ்சிருப்பீங்க. ஒண்ணு, கொடுத்துருக்க மாட்டீங்க. எல்லாமே எனது, எனக்கு உபயோகமா இருக்கட்டும், நாளைக்கு எனக்கு இது உபயோகமா இருக்கும், இது நான் வச்சுக்கிறேன், மீதியை கொடுக்குறேன், தனக்கு மிஞ்சியதுதான் தானம். ஓகே, தனக்கு வச்சுக்கலாம். ஆனா மிச்சத்தையும் எச்சத்தையும் கொடுப்பதுக்கு பதிலா தன்னையே கொடுக்க வேண்டும். அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்புமுரியர் பிறருக்கு. எந்துனாக்கா கடைசியில நமக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால கொடுத்து பழக வேண்டும். தனக்குரியதையே கொடுங்க, தப்பில்லை. இல்ல தனிமையில வாழ வேண்டியதான். வீடு இருக்கும், பங்களா இருக்கும், ஏசி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க. 2வது விதி, இன்சொலன் ஆற்றல். பேச்சுல ஒரு இனிமை இருக்கணும். அதுக்காக இந்த கட்சி பேனர் போஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிச்ச முகத்துல எல்லா தலைவர்கள் காணப்படும். அந்த சிரிப்பு இல்ல, உள்ளத்திலிருந்து வரக்கூடிய உவகை. உள்ளத்திலிருந்து வரக்கூடிய உவகை இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. இந்த சொசைட்டிக்குள்ள நீங்க ஒரு வெற்றிகரமான மனிதரா வாழணும். உங்களை சுத்தி எப்பவுமே சுத்தி கூட்டம் இருக்குன்னா, இந்த குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் அந்த கூட்டம் இல்லைங்க, அன்பான கூட்டம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கொடுத்தலும் இன்சொலன் ஆற்றல் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும். அதாவது கொடுத்து பழகுங்க. கொண்டும் கொடிருத்தலும் தான் இறைவனுக்கே நமக்கும் உள்ள ஒரு நட்பு. கோயிலுக்கு போனா கூட ஒரு அழுகி போன வாழைப்பழமாவது வச்சுட்டு 1 கோடி ரூபாய் பங்களா வேணும் கேட்கலாம், நமக்கு உரிமை இருக்கு. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போனா மொய் எழுதுனாதாங்க அங்க போனாலே ஒரு உரிமை வரும். அதனால கொடுத்து பழகுங்க, இனிமையாக பேசி பழகுங்க, கடுஞ்சொல்லை தவறுங்க. உங்களை சுத்தி நிறைய ஆட்கள் இருப்பாங்க. அதனால ஒருவேளை நிறைய ஆட்கள் உங்களை சுத்தி இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கே இதை 2ஐயும் செய்யுங்க. எது 2? கொடுத்து பழகுங்க, இனிமையான சொற்களை பேசி பழகுங்க. கண்டிப்பா உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. ஒருவேளை இதை நீங்க தவறுந்துட்டீங்கன்னா உங்களை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.